பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. மனம் திரும்பு மனிதா, நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைத்த அன்று பாவிகளையே தேடி வந்தே, நீதிமான்களை அழைத்த அன்று பாவிகளையே தேடி வந்தே, இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் இல்லையே, இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் இல்லையே. எனவே மனம் திரும்பு மனிதா, நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்தை துவங்கியிருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்ப்புக்காக நம்மை தயாரிக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது. நம்மையே புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருளின் காலமாக இது அமைந்திருக்கிறது. இந்த காலத்திலே இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வது, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை தான் முதல் வாசகம் சொல்கிறது. ஆண்டவருடைய அறிவுரையை கேளுங்கள், அவருடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய அறிவுரையை ஏற்று அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாழ்விற்குள்ளாக கடந்து செல்கிறோம். கட்டளைகளை கை கொள்ள தவறும் போதெல்லாம்
ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். கண்களை மூடி தெரிந்தே ஆண்டவருடைய அறிவுரைகளை கடைபிடிக்க, கட்டளைகளின்படி வாழ மறுத்த தருணங்களுக்காக அவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் உம்மாலன்றி சாவிற்கு உரிய மனித இனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உம் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றிற்கு இட்டுச் செல்லப்படவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10 மற்றும் 16 முடிய. எருசலேமே, உன்னை ஆள்கிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோரோவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள். அவர்தம் கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். தீமையை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன. எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன. எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனம் முவந்து நீங்கள் எனக்கு
இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர்தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் நாட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நன்றி பலி செலுத்துவோம். என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர்.
ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 23 திருவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை திருப்பிச் சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்திலே அதிகமாக தவ முயற்சிகளிலே நாம் ஈடுபடுகிறோம். 3 காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. தவ காலத்தை செய்ய வேண்டிய 3 முக்கிய காரியங்கள் என்னென்ன? தவம், ஜெபம், தானம், ஈகை என்றெல்லாம் சொல்கிறோம். இப்போ அதிகமாக இந்த நாட்களிலே நாம் ஜெப முயற்சிகளையும் தவ முயற்சிகளையும் ஈகையிலே ஈடுபடுவதையும் நாம் செய்கிறோம். எத்தனை நாளைக்கு செய்வோம்? 40 நாட்களுக்கு, தவ காலத்துக்கு நாம் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி வாசகத்தில்
ஆண்டவர் இந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர் சாடுகிறார். என்ன சொல்கிறார்? அவர்கள் செய்வது எல்லாம் வெளி வேடமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்தும் சொல்கிற காரியமாக அது அமைந்து விடக்கூடாது. நாம் செய்கிற தவ முயற்சிகள், ஜெப முயற்சிகள், ஈகையின் செயல்பாடுகள் அனைத்தும் 40 நாட்களுக்கு மட்டுமே உரிய காரியங்கள் என்றால் அவை வெளி வேடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புறது உள்ளார்ந்த மன மாற்றம். அந்த உள்ளார்ந்த மன மாற்றத்தினுடைய வெளி அடையாளமாக, வெளிப்பாடாகத்தான் இந்த காரியங்களிலே நாம் ஈடுபட அழைக்கப்படுகிறோம். அதுதான் உண்மையான ஆண்டவருக்கு விருப்பமான செயல்பாடு. 40 நாட்களுக்கு மட்டும் செய்தால் அது வெளி வேடம், வட்டமான ஓட்டம். ஆரம்பித்த இடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தி விடுவோம். இப்ப தவ காலத்துல நிறைய பேர் காவி உடை அணிவதை பார்ப்போம். பெண்கள் பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, கறி மீனெல்லாம் நாம சாப்பிட மாட்டோம். ஆண்கள் சில வேளைகளில் தாடி வளர்த்துப்பாங்க. சிலர் அடுத்த நிலை, வெளிப்புறமாக இல்லை, உள்ள இருக்கிற சில காரியங்கள். ஏன்னா எனக்கு கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் இருக்குது. அப்ப தவ காலத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன். புரளி பேசுகிற பழக்கம் இருக்கிறது. தவ காலத்திலே நான் யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டேன். பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது. மது அருந்துகிற பழக்கம் இருக்கிறது. தவ காலத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். தவ காலம் முடிந்து ஆண்டவர் உயிர் தெழுந்தாரோ இல்லையோ, கோயிலில் அந்த சுரூபத்தை தூக்கி வச்சாங்களோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணிடுவோம்? பழைய வாழ்க்கைக்கு போயிடுவோம். பல நேரங்களிலே அந்த 40 நாளுக்கு விட்டதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பிடிச்சிரும். ஆண்டவர் இதை விரும்புவது இல்லை அன்பார்ந்தவர்களே. வெளிவேடமான செயல்பாடுகள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஏற்றவையாக இருப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்வார், இந்த மனிதர்கள் தங்கள் நாவினால் எங்களை புகழுகிறார்கள், ஆனால் அவருடைய இதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு வசனத்தை அவர் மீண்டுமாக மக்களிடம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதல் வாசகம் நம்மை அழைக்கிறது, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீ செயல்களை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள். ஆண்டுடைய வசனம் உங்களை கழுவி 40 நாளுக்கு தூய்மையாக்குங்கள், உங்கள் தீ செயலெல்லாம் 40 நாளைக்கு மட்டும் விட்டொழிங்கன்னு சொல்லலை, விட்டு ஒழியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமா அதை விட்டு வெளியே வாருங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் இந்த நாளிலே நினைவூட்டுகிறார். எத்தனையோ தவ காலங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. நமக்கு இருக்கிற வயசுக்கு எத்தனையோ தவ காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தவ காலத்தின் பக்தி முயற்சிகள் வழியாக என்னுடைய வாழ்க்கையிலே உள்ளார்ந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஏற்பட்டிருந்தால் அது நன்மையான ஒரு காரியம். இல்லை அப்படின்னா நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெளி வேடம்தான், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் தான். இப்போ இந்த நாளில் முதல் வாசகமாக இருக்கட்டும், நம்ம கேட்ட பதில் உரையாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்வது அந்த உள்ளார்ந்த மனமாற்றம் தான். உங்களுடைய அந்த வழிகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறார். ஏன்? உள்ளே அவர் தேடுகிற அந்த மாற்றம் இல்லை, வெளியில இருக்கிறது மட்டும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. காயினும் ஆபேலும் நமக்கு தெரியும். 2 பேரும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுக்கிறாங்க. யாரது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்? ஆபேலுடையதை ஏற்றுக்கொள்கிறார், காயினுடையதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் நமக்கு அவர் அழுகி போனதெல்லாம் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லலை. அவர் காணிக்கை கொடுத்தார், ஆபேல் சிறந்ததை கொடுத்தார், தன் மந்தையில் இருந்த சிறந்ததை கொடுத்தார். இந்த சிறந்ததை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். எப்போ சிறந்ததை கொடுப்போம்? நம்ம உண்மையாகவே ஒருவரை அன்பு செய்யும் போது அவருக்கு செய்கிறதெல்லாம் சிறப்பான விதத்திலே செய்யணும்னு நினைப்போம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதை பற்றி சொல்லும் போது, யோவானுடைய நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனம், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால்
என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு வாயில சொல்றதெல்லாம் இல்லை. நீங்கள் என்னை அன்பு செய்தால் என்ன பண்ணுவீங்க? கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அதே அதிகாரம் 14வது அதிகாரம் 21 வசனத்தை சொல்கிறார், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் அன்பு செய்தால் கடைபிடிப்பீங்க, கடைபிடித்தால் தான் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள். அப்போ என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பண்பானவர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையில புனிதருடைய அந்த பரிந்துரையை நாடுகிற ஒரு தருணத்தில் ஆண்டவருடைய விருப்பத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் வாழ்கிறேனா? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வெளிவேடமான ஒரு வாழ்வாக இருக்கிறதா? வாயில ஒன்று சொல்றேன், உள்ளத்துல வேற மாதிரி இருக்கிறேன், வெளியில ஒரு மாதிரி இருக்கிறேன், ஆனால் உள்ளம் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறதா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து என்னையே புதுப்பித்து கொள்கிற ஒரு காலமாக இந்த தவ காலத்தை மாற்றிக்கொள்ள இறைவன் என்னை அழைக்கிறார். நான் வழக்கமாக சொல்வது, தவ காலம் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு இணங்க அவர் மீது நாம் கொண்டுள்ள அன்பின் ஒரு அடையாளமாகத்தான் நாம் செய்கிற காரியங்கள் இருக்கணும். நீங்க யோசித்து பாருங்க, தவ காலத்துல நான் பொட்டு வைக்கல, பூ வைக்கல, அதனால ஆண்டவர் இயேசுக்கு என்ன நடக்க போகுது? நான் தாடியை ஷேவ் பண்றனாலையோ ஷேவ் பண்ணாம போறதுனால ஆண்டவருக்கு என்ன பலன்? நான் கறி மீனெல்லாம் சாப்பிடல, அதனால ஆண்டவருக்கு என்ன ஆக போகுது? ஆண்டவர் விரும்புகிறது என்ன? என்னுடைய பாவங்களுக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார். அப்ப அந்த பாவங்களிலிருந்து நான் வெளியில வரும்போது, அந்த பாவங்களை வெறுத்து நான் வாழும்போது அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்ப என்னை அன்பு செய்த அவர் அந்த அன்பை வெளிப்படுத்த சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுக்கிறார், என்னை மீட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதற்காக தான் அவர் உலகிற்கு வந்தார், அதற்காகத்தான் உயிரையே கொடுத்தார். இப்ப நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் மீது கொண்ட அன்பினாலே, அவர் எதற்காக உயிரை கொடுத்தாரோ அந்த காரியத்திற்காக, என்னுடைய மீட்பிற்கு ஏதுவாக இருக்கும்போது அது ஆண்டவருக்கு உரிய காரியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருக்குது, அப்பா இருக்கிறாரு. உண்மையாவே அந்த பொண்ணு அப்பாவை அன்பு செய்யற பிள்ளையா இருக்குது அப்படின்னா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கடைக்கு போறாங்க, சாப்பிட போறாங்க, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு இதுவே சொல்லி ஆர்டர் பண்ணிடும். அன்பு செய்கிற பிள்ளை தகப்பனை அறிந்து இருக்கும். அறிந்திருப்பது மட்டும் இல்லை, உண்மையாகவே அன்பு இருந்ததுன்னா எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், எங்க அப்பாவுக்கு இது பிடிக்கும், நான் இதை செய்வேன். பண்பாளர்களே, முதல் கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து இருக்கிறோமா? ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? திருவிவிலியத்தை தெளிவாக ஆண்டவர் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தருகிறார். தகப்பன் பிள்ளைக்கு சொல்லி தருவதே போல, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு அருவருப்பு என்று சகல காரியங்களும் ஆண்டவர் நமக்கு தகப்பனை போல சொல்லி கொடுத்திருக்கிறார். முதல் காரியம், அதை நாம் அறிந்திருக்கிறோமா? திருவிவிலியம் வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? தவ காலத்தில் சீரியல் பார்க்க மாட்டேன், நல்லதுதான். படம் பார்க்க மாட்டேன், நல்லதுதான். அந்த நேரத்தை எதிலே செலவிட போகிறீங்க? நான் திருவிவிலியத்தை வாசிப்பேன், இந்த தவ காலத்தை புதிய ஏற்பாட்டை ஃபுல்லா நான் படிச்சு முடிப்பேன், நம்மளால முடிவு எடுக்க முடியுமா? நான் ஃபாதர் சொல்றீங்க புதிய ஏற்பாடை படிச்சு முடிக்கிறதா அப்படின்னு யோசிக்காதீங்க. எத்தனை அதிகாரம்? 260 அதிகாரம். புதிய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா 260 அதிகாரம். தவக்காலம் 40 நாள் அப்படின்னு சொன்னாலும் புனித வாரம் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாட்கள் கிட்ட வந்துடும். கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 6 அதிகாரம், அவ்வளோதான். படித்தோன்னா தவ காலத்தில் என்ன பண்ணிடலாம்? புதிய ஏற்பாட்டை படித்து முடிச்சிடலாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் டெய்லி ஜெபமாலை சொல்லுங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஃபாதர், நான் டெய்லி ஜெபமாலை சொல்லுவேன் ஃபாதர். 10 மணி சொல்லக்கூடாது, 53 மணி. டெய்லி 53 மணி சொல்றேன். சில கை இறங்கிச்சு பார்த்தீங்களா? இவ்வளவுதான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அன்னை மரியின் பிள்ளைகள், அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலை கூட சொல்றது கிடையாது. மரிய வாழ்க மட்டும் நல்லா சத்தமா சொல்லுவோம்.
பண்பார்ந்தவர்களே, இதெல்லாம் வெளிப்புறம் தான். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்கன்னு கேட்டா இன்னும் கம்மியா போயிடும். பண்பார்ந்தவர்களே, மீண்டுமாக நான் சொல்கிறேன், தவ காலத்திலே நாம் செய்கிற காரியங்கள் வெறும் 40 நாட்களுக்கு மட்டுமே உள்ளவை என்று சொன்னால் அவை வெளி வேடமாக இருக்கிறது. ஆண்டவர் விரும்புவது வாழ்க்கைக்குமான உள்ளார்ந்த மனமாற்றத்தின் வெளி அடையாளமாக தவ காலத்தில் நாம் செய்கிற முயற்சிகள் அமைய வேண்டும். அதுதான் அவருக்கு விருப்பம். தவ காலத்திலே முடிவெடுங்க. இந்த தவ காலத்திலே நான் திருவிவிலியத்தை, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக நான் படித்து முடிப்பேன். தினமும் நான் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஜெபமாலை, அன்னை மரியாதை அம்மா உங்களை போல ஆண்டவரை அன்பு செய்ய எனக்கு உதவி செய்யுங்கம்மான்னு சொல்லி ஒரு ஜெபமாலை ஜெபிப்பேன். குடும்ப ஜெபம் எங்கள் இல்லத்திலே இல்லைன்னா இந்த தவ காலத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த தவ காலத்துக்கு மட்டும் நாங்கள் ஜெபிப்போம் இல்லை, இந்த தவ காலத்தில் இருந்து அப்படி செய்யும் போது அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலம் நம்மை புதுப்பிக்கிற ஒரு காலமாக இருக்கும். ஆண்டவருடைய அருள் ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காலமாக இருக்கும். பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாறுகிற ஒரு காலமாக இருக்கும். கண்களை மூடி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த தவ காலத்திற்காக நான் என்னென்ன முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறேன்? அவை வெறும் வெளிவேடமான முயற்சிகளாக இருக்கிறதா, அல்லது உள்ளார்ந்த மன மாற்றத்தின் வெளிப்பாடாக, வெளி அடையாளமாக இருக்கிறதா என சிந்தித்து பார்ப்போம். இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியுமா? இந்த புதிய ஏற்பாட்டை இந்த தவ காலத்தில் நான் ஆண்டவர் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக நான் படித்து முடிப்பேன் என்று ஒரு முடிவு நம்மால் எடுக்க முடியுமா? தினமும் ஜெபமாலை ஜெபிப்பது, அந்த தாயை போல வாழ முயற்சிப்பது, குடும்ப ஜெபத்திலே இணைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்வது போன்ற முடிவுகளை என்னால் எடுக்க முடியுமா? கூட இன்னும் ஒரு முயற்சி செய்வோம் அன்பார்ந்தவர்களே. ஒரு பாவம், நாம் செய்கிற பாவங்களிலே ஒரு பாவத்தை இந்த வேளையிலே நாம் நினைவு கூறுவோம். இந்த தவ காலத்தில் நான் செய்கிற தவ ஜெப ஈகை முயற்சிகளின் பயனாக ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பட எனக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று இந்த திருப்பலியிலே நம்மால் ஜெபிக்க முடியுமா? இந்த தவ காலத்திலே, இந்த ஆண்டிலே ஒரு பாவத்தை விட்டுவிட இந்த வேளையில் நம்மால் முடிவெடுக்க முடியுமா என சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து இறை வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருக்கு விருப்பமான உள்ளார்ந்த மன மாற்றம் உடையவர்களாக ஜெபித்து வாழ வரம்பேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். எழுந்து நின்று நம்மை அன்பு செய்து நமக்காக மரித்த ஆண்டவரிடம் அவரை அன்பு செய்து அவருக்காக வாழ தேவையான அருள் வரங்களை இறைஞ்சுவோம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோதனைகளை கடவுளின் வார்த்தைகளாய் வென்றவரே, இறை பணியாற்றும் அனைவரும் தம் வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உமது வார்த்தையின் வல்லமையால் வெற்றி கொண்டு உமது மக்களையும் வல்லமை நிறைந்த வார்த்தையின் வழியாய் வழிந்திட வேண்டுமென்ற தேவையான தூய ஆவியாரின் அருள் கொடைகளை பொழிய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, எம் தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் வழிநடத்திட அவர்கள் செய்கின்ற பணியை செவ்வனை செய்ய உதவி புரியும். எம் நாட்டில் நிலவும் தீமைகள், வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அனைத்திற்கும் எங்கள் சுயநல போக்கை விட்டுவிட்டு பொதுநல எண்ணத்தோடு வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவரே, எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை உணவு, உடை, உறைவின்றி வாழும் நிலையை காணும். நாங்கள் அவர்களின் ஏழ்மை, வறுமை நிலையை மாற்றிட எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் பரந்த தாராள உள்ளத்தை தந்தரள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தை விரும்புவரே, எம் இறைவா
உம்மை தேடி வரும் நாங்கள் அனைவரும் எங்களில் சொல்லிலும் செயலிலும் நேர்மையை கடைபிடித்து நாங்கள் எடுக்கின்ற தவ முயற்சிகளில் உண்மையான மனமாற்றத்தை அடையவும் இவ்வுலக கவலைகளை விட்டுவிட்டு ஆன்மீக எழுச்சியை கண்டுணர உமது அருளை பொழிய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை வேண்டுவோம். குறிப்பாக இந்த தவ காலத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்யவும், வெளி வேடம் இல்லாத உள்ளார்ந்த மன மாற்றத்தை தருகிற ஜெப தவ ஈகை முயற்சிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லவும், பாவங்களை வெறுத்து வாழவும் தேவையான அருள் வரங்களை இறைஞ்சுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகம் பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீமையை அடையாமல் பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாயிமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று இது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு ஒன்று, விண் வாழ்வுக்கு எமக்கென்று எதுவு உண்டு. மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீ அல்லவோ. அடியோர் யாம் தர காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கைகளில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணி எங்களில் செயல்படுத்த நீர் திருவுள்ளம் கொண்டீரே. இது எங்களை உலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ளமானி. ஆகவே எண்ணற்ற வான தூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான மாட்சிமைமிக்க மரியாள், புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ, மேலும் உமக்கு உகந்தவர்களாக உலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் இறை இயேசு தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவே ஆத்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே,
எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கி அருளும். இதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசியில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை